வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் தீ விபத்து ஏற்பட்ட மகளிர் விடுதியை இடிக்கும் பணி தொடக்கம். மதுரை மாநகராட்சி நடவடிக்கை. தனது எக்ஸ் பக்கம் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. பதிவிடப்படும் செய்திகளை தவிர்க்குமாறு நடிகை நயன்தாரா வேண்டுகோள். சிறு உணவக உரிமையாளரை மன்னிப்பு கேட்க வைத்தது பாஜகவின் ஆணவத்தை காட்டுவதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே கண்டனம். தேவையில்லாமல் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் அரசியல் செய்வதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டாமல் இருக்க வேண்டும். மத்திய அரசு மற்றும் அமைச்சர்களுக்கு கனிமொழி எச்சரிக்கை. கோவையில் அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளரை மிரட்டி மன்னிப்பு வாங்கியதாக கூறுவது தவறு என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேட்டி. அவரே முன்வந்து மன்னிப்பு கேட்டதாகவும் விளக்கம். நான் உங்க கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும்? இல்ல எப்பாவது உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா? இல்ல எத்தனை முறை நான் ஜிலேபி சாப்பிட்டுருக்கேன்? நான் என்ன சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களே, அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை. அதனால இந்த மாதிரி தப்பா போன ஒரு விஷயம் நீங்க மனசு புண்பட்டு இருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன். நிதி அமைச்சரிடம் ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியானதற்கு மன்னிப்பு கோரினார் அண்ணாமலை. தனிப்பட்ட உரையாடலை கட்சியினர் பகிர்ந்துவிட்டதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் விவகாரத்தில் கோவையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி போராட்டம் என தகவல். ஜிஎஸ்டி தொடர்பாக அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சொன்னது அனைத்தும் உண்மையே என சீமான் கருத்து. மக்கள் பிரச்சனைகளை கேட்க மத்திய பாஜக அரசு தயாராக இல்லை என டி.கே.எஸ். இளங்கோவன் விமர்சனம். தமிழ்நாடு முழுவதும் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு நடைபெறவுள்ள சூழலில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவிப்பு. சென்னையில் மீண்டும் ஆலையை திறக்கிறது ஃபோர்ட் கார் நிறுவனம். மேலும் 3000 பேருக்கு வேலை கிடைக்கும் என தகவல். தொடர் விடுமுறையொட்டி இன்று புறப்படும் ஆம்னி பேருந்துகளுக்கான கட்டணம் கிடுகிடு உயர்வு. சென்னையிலிருந்து மதுரைக்கு அதிகபட்சமாக 3800 ரூபாயும், நெல்லைக்கு 4000 ரூபாயும் வசூல். ஓணம் பண்டிகையையொட்டி கேரளா செல்லும் விமானங்களின் பயண கட்டணம் பல மடங்கு உயர்வு. 3400 ரூபாயாக இருந்த சென்னை திருவனந்தபுரம் பயண கட்டணம் 13000 ரூபாயாக அதிகரிப்பு. கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஓணம் திருவிழா. ஹெலிகாப்டரில் அழைத்து வரப்பட்ட மகாபலி. தேனியில் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஆண் குழந்தை மீட்பு. குழந்தையை வாங்கிய தம்பதியிடம் விசாரணை. சீசன் முடிந்தும் குற்றால அருவிகளில் கொட்டும் நீர். உற்சாகமாக குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். திருவாரூரில் விளைநிலங்களில் வண்டுகள் புகுந்ததால் மகசூல் இழப்பு. நியூஸ் 8 செய்தி எதிரொலியாக வேளாண் அதிகாரிகள் ஆய்வு. மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். சிறையிலிருந்து விரைவில் விடுதலையாவார் என எதிர்பார்ப்பு. ஓணத்தையொட்டி நாகர்கோவில் அருகே தோவாலை மலர் சந்தையில் மல்லிகைப்பூ விலை கிலோ 2500 ரூபாயாக உயர்வு.
பிச்சிப்பூ விலை 1500 ரூபாயாக அதிகரிப்பு. பாராலிம்பிக் பதக்கத்துடன் சென்னை திரும்பிய மாரியப்பன் தங்கவேலுவுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. காய்ச்சல் காரணமாக தங்கம் வெல்ல முடியாமல் போனதாக வருத்தம். பாரிஸில் போகும்போது நான் கோல்டு அடிச்சுட்டு தான் வரணும்னு தான் போனேன். ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் ஆகி கொஞ்சம் கிளைமேட் செட் ஆகாமல் அதனால் கொஞ்சம் கோல்டு மிஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எனக்கு. உணவக உரிமையாளரிடம் மோசமான முறையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடந்து கொண்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. கடந்த 11ஆம் தேதி கோவையில் நடந்த தொழிலதிபர்கள் மற்றும் சிறிய தொழில் நிறுவன உரிமையாளர்களின் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பங்கேற்று கலந்துரையாடினர். அப்போது ஜிஎஸ்டி வரி விதிப்பால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து உரிமையாளர்கள் முறையிட்டதாகவும் அதில் அன்னபூர்ணா உணவக உரிமையாளரை ஹோட்டல் அறைக்கு வரவழைத்து மன்னிப்பு கேட்க வைத்துள்ளதாகவும் காங்கிரஸ் தனது அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. இது மிகவும் அவமானகரமான நடவடிக்கை என்றும் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள தொழில் நிறுவனங்களையும் அதன் உரிமையாளர்களையும் பாஜக அரசு நடத்தும் விதத்திற்கு எடுத்துக்காட்டு இது என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. இது நாட்டின் தொழில் வளர்ச்சியை கடுமையாக பாதிக்கும் என்றும் உணவக உரிமையாளரை அவமானப்படுத்தும் வகையில் நடத்தியதற்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் எந்த விதத்திலும் தவறாக பேசவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருக்கிறார். இது சார்ந்த தன்னுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்போ அவருடைய இந்த மன்னிப்பு என்பது கட்டாயப்படுத்தி கேட்க வைக்கப்பட்டது என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த விவகாரம் குறித்த உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். வணக்கம். பொதுவாகவே வந்து ஒரு ஜிஎஸ்டியில் இருக்கிற அந்த முரண்பாடுகள் அது குறித்து வந்து ஒரு கூட்டம் நடத்துறது ஒரு நல்ல விஷயம்தான். அந்த கூட்டத்தில் நடத்துகிற ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கூட ஒரு கருத்துக்கள் வந்து சுதந்திரமாக வந்து வரவேற்கப்படுவதும் கருத்துக்கள் வந்து பரிமாறப்படுவதும் கருத்துக்கள் சொல்லப்படுவதும் என்பது ஒரு ஜனநாயகத்தில் வந்து ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் பொறுத்தவரையில் அவர் என்ன வந்து ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு யூஸ் பண்ணிட்டாரு? எந்த இப்ப யாராவது தாக்கி பேசினாரா? ஒன்னும் பேசல. அவர் ஜிஎஸ்டியில இருக்கிற அந்த முரண்பாடு தான் பேசினாரு. அப்படி முரண்பாடு பேசி இருக்கும்போது ஒரு மத்திய நிதி அமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும், சரி இந்த முரண்பாடை களையிறதுக்கு நாங்க வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல நாங்க வந்து இந்த சப்ஜெக்டை கொண்டு போறோம், அப்போ வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணும் அப்படி சொல்லியிருந்தா அது ஒரு நல்ல விஷயம். மாறாக ஒரு ஹோட்டல்ல வந்து அவரை போய் அழைச்சிட்டு அவரை போய் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி வற்புறுத்தி அது வந்து ஊடகங்கள் வெளிவருதுன்னா அப்போ ஒட்டுமொத்தமா வந்து தொழில்துறை மட்டுமில்ல ஒரு தமிழ்நாட்டு மக்களே வந்து பாசிச பாஜக வந்து அவமதிக்கிற செயலாக்கத்தான் நிச்சயமா அதை எடுத்துக்க முடியும். இது ஏன்னா ஒரு கருத்து சுதந்திரம் கூட இந்த நாட்டில் இல்லையா? அப்போ வந்து எதுவுமே வாய் பேசக்கூடாது. அது அப்போ வந்து அவங்க மட்டும் பேசிட்டு போவாங்க. அப்போ எதுக்கு அந்த கூட்டத்தை கூட்டினீங்க நீங்க? ஆனால் அவர் என்ன வந்து அப்படி வந்து ஒரு ஹோட்டல் உரிமையாளர் தப்பா பேசிட்டாரு? ஒண்ணுமே பேசலையே. அது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல அவர் வந்து பேசினாரு. அந்த முரண்பாடு கூட அதை ஹியூமரஸா தான் சொன்னார் அவரு. அது வந்து தவறே கிடையாது. அதுக்கு கூட வந்து ஜீர்ணிச்சிக்க முடியாம அதுக்கு வந்து ஒரு கூப்பிட்டு அவரை வந்து அழைத்து மன்னிப்பு கேட்க சொல்லி அதையும் வந்து பிஜேபியினுடைய அந்த வார் ரூம் திரு அண்ணாமலை வந்து இப்போ வந்து ஐடிவிங்க வந்து ஒரு பிஜேபியில கிரியேட் பண்ணி அந்த வார் ரூமை மோசமான கருத்துக்களை போட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு கீழ்த்தரமான அந்த கருத்துக்களை பதிவு வைக்கிறது அவங்களுடைய அந்த ஒட்டுமொத்த வேலையும் கூட. அந்த வேலையை தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு. திரும்ப வானதி சீனிவாசன் அவங்க ஒரு கதை சொல்றாங்க, நாங்களா வெளியில. அப்ப அண்ணாமலை பத்திரம் நாங்க தான் வெளியிட்டோம், அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எனவே எது எப்படி இருந்தாலும் சரி இந்த செயல், அதாவது வந்து கூட்டத்தை கூட்டிட்டு அவர் சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் அதோட முடிச்சிருக்கலாம்.
நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுட்டு போய் அவரை கூப்பிட்டுட்டு மன்னிப்பு கேட்க நிர்பந்தம் பண்ணி அதை வீடியோ போட்டு வெளியிடுறது என்பது ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம். இதுக்கு வந்து மத்திய நிதியமைச்சர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பிஜேபி வந்து இதுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கணும். ஏன்னா தமிழ்நாடு இது வந்து அவரை அவமதிச்சதாக எடுத்துக்க முடியாது, இது ஹோட்டல் உரிமையாளர்கள் அவமதிச்சதா எடுத்துக்க முடியாது. இது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களையே இந்த ஆளும் பாசிச அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற பாஜக வந்து தமிழ்நாட்டு மக்களை அவமதிச்சதான் இதை எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா அதுக்கு ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியும் சரி, திருமதி நிர்மலா சீதாராமன் சரி, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பதுதான் ஒரு சிறந்த தீர்வாகும். அப்ப நாளைக்கு யாருமே கூட்டத்துல வந்து இனிமே அவங்க எந்த கூட்டத்தை நடத்தாங்களோ யாருமே எந்த கருத்து அப்படி ஒரு மேட்டர் அது. அப்போ இனிமே யாராவது இந்த கூட்டத்தை நாங்க கூடுற கூட்டத்திலே கருத்துக்கள் சொன்னா இது மாதிரிதான் நாங்க கூப்பிட்டு அவர் வந்து அடி பண்ணி வச்சு அதை வீடியோவை போட்டு போடுவோன்றது சொல்லாம சொல்றாங்களா, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அந்த வகையில இனிமேலும் வந்து கூட்டம் நடத்தி ஆரோக்கியமான கருத்துக்கள் வந்து சுதந்திரமா வந்து வரணும்னா அது ஜனநாயக ரீதியில அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கின்ற நிலையில கண்டிப்பா வந்து மத்திய நிதியமைச்சர் சரி, அதுவே பிஜேபியும் சரி, ஒரு மக்களிடத்துல வந்து மன்னிப்பு கூறுதான் ஒரு நல்ல விஷயம். இணைப்பில் வந்து இந்த விவகாரம் சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயக்குமார்.